இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இந்த காட்டுக்குள்ளதான் இன்னும் ஒரு மண்டலம் நாங்க இருப்போம். இன்று நடுஜாமத்தில் கர்ப்பகால வயிறோட இருக்கோம். அந்த பொண்ணு எங்களை வந்து சந்தித்தால் அந்த பெண் விரதம் முடிக்கும் உச்ச பூஜையை செஞ்சு முடிப்பதற்கான ஆற்றலை நாங்கள் கொடுப்போம். ராணி உங்களை வந்து சந்திப்பதற்கான வழிகளை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அப்படின்னா உன்னோட சங்கடத்தை தீர்க்கிறதுக்கான பொறுப்பை நாங்களே ஏத்துக்கிறோம். ராணி இன்று இரவே நடுஜாமத்துக்கு வருவாள். ராணி, ஆக்ஞாவான விரதம் இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல மோல. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீயும் சேர்ந்து தானே இருக்கணும் மோல. அப்பதானே நாம நினைக்கிறது எல்லாம் நடக்கும் மோல. என்ன இப்படி சொல்றீங்க நம்பூதிரி? நீங்க சொன்ன மாதிரியே தான் இப்ப வரைக்கும் நாங்க எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராணி பாவம், இதுக்கு முன்னாடிலாம் கூட ராணி இந்த குடும்பத்துக்காக ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணிருக்கா. பூஜை விரதம்னு தன்னை வருத்திக்கிட்டு எவ்வளோ விஷயங்களை பண்ணிருக்கா. ஆமா நம்பூதிரி, உங்களுக்கே அது நல்லா தெரியும். ராணி இப்ப கர்ப்பகால வயிறோட இருக்கா. எந்த விரதமா இருந்தாலும் இந்த குடும்பத்துல இருக்கிற நாங்க பண்றோம். ஆனா ராணி மட்டும் இந்த தடவை எந்த விரதமோ பரிகாரமோ எதுவுமே பண்ண வேண்டாம் நம்பூதிரி. இத பாருங்கம்மா, எதையும் நான் முடிவு பண்றது இல்ல. எல்லாமே விதிப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கர்மா உங்க யாருக்கு இன்னும் தெரியல. அதனால தானே நீங்க எல்லாரும் இப்படி பறையிறது. அம்மா, இப்போ நான் சொல்றத கேட்டு யாரும் பேடிக்க வேண்டாம். சித்தார்த் இப்போ ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா ராணி, என்னம்மா இதெல்லாம்? நான் அப்பவே நினைச்சேன் ஏதோ தப்பா இருக்குன்னு. அம்மா, ராணிக்கே இந்த விஷயம் தெரியாது. இப்ப நான் வந்ததே பெரிய ஆபத்துல இருந்து சித்தார்த்த காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்கான மார்க்கத்தை சொல்லத்தான். சாமி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு என் தாடிகாரம் ஓணும். அதுக்கோசரம் நான் என்ன வேணாலும் செய்வேன். எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். இங்க பாருங்க, சித்தார்த்த காப்பாத்த நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். எங்களுக்கு எங்க சித்தார்த் வேணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நம்பூதிரி ஐயா. இங்க பாருங்க, சித்தார்த்த காப்பாத்த உங்க எல்லாரோட உதவியும் 20% தேவைப்படுதுன்னா ராணியோட உதவி மட்டும் 80% தேவைப்படும். அதாவது நீங்க எல்லாருமே சித்தார்த்துக்காக அந்த ஆக்ஞாவன விரதம் இருக்கணும். பட்சே ராணிதான் விரதத்தோட உச்சக்கட்ட பூஜையை செஞ்சாகணும். அப்பதான் பூஜை பூர்த்தி ஆகும். பிரகாமிய வடிவத்துல இறை சக்திக்கு உட்பட்ட 5 நபர்களை நீ சந்திப்ப. அவங்க மூலமா 5 புண்ணிய நதிகளோட தீர்த்தம் உனக்கு கிடைக்கும். அந்த தீர்த்தம் நீண்ட கைகளில் வந்தா மட்டுங்க உன்னால சித்தார்த்த காப்பாற்ற முடியும். என்னக்கா மச்சான் இப்படி ஜான்சியோட ஜோடி போட்டுட்டு வந்து நிக்கிறாரு? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்ல வரலக்கா. ஏற்கனவே இங்க நம்பூதிரி இருக்கான். அவன் எப்போ உண்மையை போட்டு உடைப்பானோன்னு நாமளே வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் மனித வெடிகுண்டு மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்களே, அதனாலதான் கேட்டேன். அத்தை, எனக்கு என்னமோ அந்த ஜான்சி நம்மள அரெஸ்ட் பண்ண வர மாதிரி ஃபீல் ஆகுது அத்தை. ஃபீல் இல்ல தமன்னா, அதுதான் நடந்துகிட்டு இருக்கா. அதான் அத்தை,
அந்த ஜான்சி நம்மள அரெஸ்ட் பண்ண வரவளா இருந்தா விலங்கோட தானே வந்திருக்கணும். இவன கையில பெட்டியோட வந்திருக்கா. அங்கதான் எனக்கு ஏதோ இடிக்குது. தமன்னா, தண்டனை தள்ளி போகுதுன்னா அது ரொம்ப கடுமையா இருக்கும்னு அர்த்தம். அக்கா 3 பேரும் என்னக்கா நம்மளே பாக்குறாங்க. பார்க்காம என்ன பண்ணுவாங்க? 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அத்தை. சார் சார், அங்க கொஞ்சம் காரோட டிக்கிய பாருங்க. மேடம், இவர் எங்க வீட்டுக்கு வர நம்பூதிரியாச்சே. இவர் இந்த நேரத்துல காருக்குள்ள என்ன பண்றாரு? அவரை பார்த்தா மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப நல்லவராச்சே மேடம். அவர் ஏன் இப்படி காருக்குள்ள மயக்கி வச்சிருக்காங்க? மேடம், இப்ப என்ன பண்றது? பத்மநாபன் சார், அவங்க பேசிட்டு இருக்க கேப்ல அவங்களுக்கு தெரியாம அவரை இந்த கார்ல இருந்து நம்ம காருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். எதுக்கு மேடம்? இல்ல, எனக்கு என்னமோ இவரை விசாரிச்சா ஃபர்தரா அந்த குரூப் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க நமக்கு சான்ஸ் இருக்கு. சூப்பர் மேடம், அப்படியே செஞ்சிடலாம். மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. அங்க பாருங்க, அந்த டிக்கி பாருங்களேன். நம்பூதிரிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அக்கா ஒரு ஐடியா. இந்த ஆளை கொன்னு அதோ அங்க தெரியுது பாத்தீங்களா, அந்த இடத்துல குழிய தோண்டி இந்த ஆளை புதைச்சு வச்சுட்டு வந்துருவோம் அக்கா. என்ன சித்தப்பா ஏங்க அடிக்கிறீங்க? அறிவே கிடையாது உனக்கு. மேடம், நல்ல வேளை அந்த படுபாவிங்க கிட்ட இருந்து நம்பூதிரியே தப்பிச்சிட்டாரு. வாங்க, நாம அவர்கிட்ட போய் பேசுவோம். பத்மநாபன் சார், நீங்களா? ஆமா நம்பூதிரி, உங்களுக்கு என்னாச்சு? இப்படி மயக்கமா? அதுவும் தமன்னாவோட கார்ல? என்ற மோல் எச்சினி துஷ்ட சக்தியோட சேர்ந்துகிட்டு பொம்மையையும் ராணியையும் சித்தார்த்தையும் அழிக்க பாக்குறாங்க.